இந்த கிட்னி பீன்ஸோட நன்மை பற்றி தெரிஞ்சுக்கணுங்களா? ஸோ தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோட தம்பி ஏற்காடு போயிருந்தாங்க. ஸோ ஏற்காடு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பொருளில் வந்து சில திங்ஸை வந்து நம்மளுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது மிளகு, சீரகம். அது மலை பிரதேசன்றதால மோஸ்ட்லி வந்து அதிகமாக இங்கே வந்து விளைவிப்பாங்க. அங்கே மிளகு, சீரகம், கடுகு இந்த மாதிரி பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும், ரேட்டும் ரீசனபிளாக இருக்கும். ஸோ இந்த தடவை மலைப்பிரதேசம் ஏற்காடு சைடு அந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா நீங்களும் வாங்கிட்டு வாங்க. அங்கேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜ்மான்றாங்க பார்த்தீங்களா, சிகப்பு பீன்ஸு, கருப்பு பீன்ஸு, ஸோ அதெல்லாமும் நமக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த சீரகம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ராஜ்மாவோட நன்மையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ராஜ்மா வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஹிந்தியில் தான் ராஜ்மான்னு சொல்கிறாங்க. இதோட இங்கிலீஷில் வந்து நாங்கள் கிட்னி பீன்ஸ் சொல்கிறோம். இதோட பெனிஃபிட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த கிட்னி பீன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். அப்புறம் நம்ம கொழுப்பு வந்து குறையத்துக்கும் யூஸ் ஆகும். நம்ம பெருங்குடலில் புற்றுநோயெலாம் இருக்குங்களா, ஸோ அதை தடுக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுதுங்களா. இதோட ஷேப்பே வந்து நம்ம சிறுநீரகம் மாதிரி இருக்கும். ஸோ சிறுநீரகத்துக்கு இது ரொம்ப நல்லது. அப்புறமா இது ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். இதில் வந்து ரிச் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பாதாம் முந்திரியை விட இதில் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி வீட்டு செடியில் பூத்துது. ஸோ எனக்காக வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னோடய தங்கச்சிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா நான் கம்பல் அதிகமாக விரும்பி போடுவேன்னு சொல்லிட்டு எனக்காக கம்பல், வளையலெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. அவங்க பாசத்துக்கு வந்து ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. இதோட தகவல் வந்து உங்களுக்கு இது ராஜ்மா பற்றின தகவல் இல்லை வேறு எதாவது உங்களுக்கு பற்றி தகவல் எதாவது தெரியணும்னா என்னோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா கம்பல். இந்த கம்பலோட ரேட்டை விட அவங்க நமக்காக வாங்கிட்டு வராங்க பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய விலை மதிக்க முடியாது தெரியுமா. எனக்காக என் தம்பி தங்கச்சி கேட்டது ரொம்ப கிஃப்ட். தேங்க்யூ. என் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பவுமே இந்த ராஜ்மா சமைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்ணும். அதே மாதிரி வந்து மினிமம் 8 to 10 hours வந்து கண்டிப்பாக ஊற வைக்கணும். ஊற வச்சு அப்புறமா நல்லா வேக வச்சு சாப்பிட்டா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லது. அதே மாதிரி இதோட நேம் என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.